அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் சட்டமன்றத்தில் முதலமைச்சருக்கும் எதிர்க்கட்சித் தலைவருக்கும் இடையே காரசார விவாதம் நடைபெற்ற நிலையில் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் இருதரப்பும் இன்றைய தினம் ஆதாரங்களை வழங்கியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது குறித்த விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். பல நாட்களாக இந்த பொள்ளாச்சி விவகாரம் தொடர்பாகவும் காரசாரமாக அவையில் பேசப்பட்டு வரக்கூடிய நிலையில் நேற்றைய தினம் முதலமைச்சருக்கும் எதிர்க்கட்சித் தலைவருக்கும் இடையில அந்த விவாதம் நடைபெற்றது. அப்போது ஆதாரங்களை இன்றைய தினத்தில் சமர்ப்பிப்பதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில தற்பொழுது வழங்கி இருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. இதற்கு அடுத்தபடியாக என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும், இன்றைய அவை நிகழ்வு தொடர்பான விவரங்களையும் வழங்கலாம். வணக்கம். நேற்றைய தினம் அந்த பொள்ளாச்சி பாலியல் விவகாரம் தொடர்பாக காரசாரமான ஒரு விவாதம் நடைபெற்றது. அதிமுக ஆட்சியில் போதுமான நடவடிக்கை எடுக்கப்பட்டதா இல்லையா என முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் மாறி மாறி வாதங்களை வைத்தனர். குறிப்பாக அதில் 12 நாட்கள் கழித்துதான் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது என முதலமைச்சர் கருத்து தெரிவித்திருந்தார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த வழக்கு அந்த புகார் கொடுக்கப்பட்ட 24 மணி நேரத்தில் எஃப்ஐஆர் போடப்பட்டு 3 பேர் கைது செய்யப்பட்டனர் என்ற ஒரு விளக்கத்தையும் கொடுத்தனர். மாறி மாறி இந்த வாதங்கள் சென்ற நிலையில் ஒரு கட்டத்தில் முதலமைச்சர் ஒரு சவால் விடுத்திருந்தார். இதில் அதிமுக ஆட்சி காலத்தில் தாமதமாகத்தான் எஃப்ஐஆர் போடப்பட்டது, குற்ற நடவடிக்கைகள் தாமதமாகத்தான் எடுக்கப்பட்டது என்பதற்கான ஆதாரங்களை நான் சமர்ப்பிக்கிறேன். நான் சொல்வது உண்மை என்றால் நீங்கள் நான் கொடுக்கக்கூடிய தண்டனையை ஏற்க தயாரா? ஒருவேளை நான் சொல்வது தவறாக இருந்தால், பொய்யாக இருந்தால், நீங்கள் கொடுக்கக்கூடிய தண்டனையை நான் ஏற்க தயாராக இருக்கிறேன் என சவால் விடுத்திருந்தார். இந்த நிலையிலே இன்றைய தினம் அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், குறிப்பாக முன்னாள் அமைச்சர்கள் ஆர் பி உதயகுமார் உள்ளிட்ட 20 பேர் சென்று சபாநாயகரை அவரது அறையிலே சந்தித்து அவரிடம் சில ஆதாரங்களை சமர்ப்பித்திருக்கிறார்கள். அதாவது எஃப்ஐஆர் காப்பி உள்ளிட்ட சில விவகாரங்களை கொடுத்திருப்பதாக நமக்கு தகவல் கிடைக்கிறது. அந்த எஃப்ஐஆர் காப்பிலே சில வெளியிடக்கூடாத சில விஷயங்களை மறைத்து அந்த தகவல்களை மட்டும் கொடுத்திருப்பதாக ஒரு தகவல் கிடைக்கின்றது. எந்த தேதியில் புகார் வாங்கப்பட்டது, எந்த தேதியில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது, அந்த 4 பேர் குற்றவாளிகள் என சொல்லப்படக்கூடிய நிலையில் முதல் 3 குற்றவாளிகள் எந்த தேதியில் கைது செய்யப்பட்டார்கள், பிறகு அந்த 4வது குற்றவாளி எந்த தேதியில் கைது செய்யப்பட்டார், அவர் கைது செய்வதற்கான காலதாமதம் ஏன் ஏற்பட்டது, இது குறித்த ஆதாரங்களை எல்லாம் அதிமுகவினர் சபாநாயகரிடம் கொடுத்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் முதலமைச்சரும் தன் தரப்பில் தாமதமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பது தொடர்பாக தன்னிடம் இருக்கக்கூடிய விவரங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறார். இதில் மிக மிக முக்கியமான விஷயம், 2 பேருமே போலீஸ் துறையை கையில் வைத்திருந்து கவனித்தவர்கள். குறிப்பாக முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர் சிஎம்மாக இருக்கும்போது காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார். அதே போல தற்போதைய முதலமைச்சர் அவர்களும் காவல்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றார். எனவே அவர்கள் வழங்கியிருக்கக்கூடிய இந்த தகவலில் என்ன இருக்கிறது என்ற ஒரு சுவாரஸ்யமான ஒரு எதிர்பார்ப்பு இங்கு சட்டமன்ற வளாகத்திலே தற்போது ஏற்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் முதலமைச்சருடைய பதிலுரை தொடங்க இருக்கக்கூடிய காரணத்தால் அது குறித்த விவாதம் நடைபெறுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கின்றது. அந்த பொள்ளாச்சி சம்பவம் 2019 நடைபெற்றிருந்தாலும் கூட ஒரு 4-5 வருடங்கள் கழித்து இந்த சம்பவத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது விரைவாகவா தாமதமாகவா என்பது குறித்த விவாதம் நடைபெறுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு தற்போது எழுந்திருக்கின்றது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.